இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான மாதமாக உங்களுக்கு விளங்குகின்றது. எந்த ஒரு விஷயத்தையுமே கலகலப்பாக எடுத்து செய்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் சட்டு சட்டு சட்டுன்னு செயல்பட்டு அடுத்தது என்ன அந்த ஸ்பீடா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். அன்பு நண்பர்களே, உத்தியோகம் தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஆகச்சிறந்த மாதமாக இது அமையப்பெறுகின்றது. ஆரோக்கியம் உட்பட அனைத்து அமைப்புகளிலும் உங்களுக்கு மேன்மையை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது. இந்த மாதம் திருமண அமைப்புகள் உட்பட அனைத்து சுப நிகழ்வுகளும் சிறப்பான முறையில் மேலோங்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, கன்னிராசி நேயர்கள் இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் வருது இல்லையா, அந்த மாத பலன் எப்படி அமையும் இதான் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த செப்டம்பர் மாத பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன். நான் என்ன சொன்னாலுமே அது 10% தான். ஆனால் நீங்க கூட உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க. ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் இந்த தசாபுக்தி நடக்குமானால் அப்படின்னு அந்த தசாபுக்தி ஆட் பண்ணி சொல்லுவேன். அப்படி அந்த தசாபுக்தி உங்களுக்கு நடக்கும்னா அந்த 10% பலன் 10% பலன் இல்லை, அது ஒரு 50க்கு மேல போயிடும். சரிங்களா? அந்த அந்த சதவிகிதம் அதிகமாயிரும். ஒரு 60-70 அப்படின்னு சதவிகிதம் அதிகமாயிரும். சரிங்களா? சரி, இப்ப அன்பு நண்பர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும். நீண்ட நாளா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம், அல்லது பேச்சுவார்த்தைகளுக்கு கிட்ட போயிருக்கலாம், ஆனா எதுவுமே பெருசா நடைபெறாம கூட இருந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கு தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும். இது பொது பலன், முயற்சிங்க. ஆனால் யாருக்கு, எல்லா கன்னிராசினியருக்கும் இப்ப ஆயிருமா அப்படி கிடையாது. இப்ப அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. யாருடைய ஜாதகப்படி 2ஆம் இடம் அல்லது 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி ஓடிக்கிட்டு இருக்கோ அவங்க பலமா முயற்சிங்க, உறுதியா நடக்கும். மற்றவங்க முயற்சி பண்ணுவீங்க, நடக்காது. புரியுதுங்களா? அது அமைப்பு. அப்போ அன்பு நண்பர்களே, திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான ஒரு மாதம், முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் முழுக்கவுமே அடிக்கடி ஒரு சுப செய்திகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும், சுப நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டே இருக்கும். இந்த மாதம் அது ஒரு சிறப்புங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது மாதிரியான ஒரு அற்புதமான மாதமாக அமையப்பெறுகின்றது. அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம். சுப நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டே இருக்கும். யாருடைய ஜாதகப்படி 2, 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி ஓடிக்கிட்டு இருக்கோ உறுதியா அவர்களுக்கு அந்த சுப நிகழ்வுகளினுடைய அமைப்பு அதிகரித்த வண்ணம் காணப்படும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள், நீண்ட நாளா வேலையே இல்லைங்க, நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இப்படி போகணும்னு நினைக்கிறேன், அந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஆனா ஒரு வேலையிலையும் போயிட்டு ஸ்டடியா நிற்க முடியல அப்படின்னு யாரெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மாதம் உண்டு. அப்படியே ஜாதகத்துல தசாபுக்திக்கு வந்துருங்க, ஏன்னா அது இல்லாம நடக்காது. யாருக்கெல்லாம் 6ஆம் இடம் அல்லது 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ ஓடிக்கிட்டு இருக்கோ அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு அந்த வேலை வாய்ப்புகள், அது நல்ல வேலையா, சூப்பரான வேலையா, நிரந்தரம், அதெல்லாம் தெரியாது, அது உங்க ஜாதகத்தை பொறுத்தது. ஆனால் இந்த கோச்சாரப்படி வேலை கிடைக்கும். உங்க ஜாதகப்படி 6, 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போச்சுன்னா உறுதியாக வேலை கிடைக்கும். அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? அதை மனசுல வச்சுக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருமானம், பொருளாதாரம், இந்த ரெண்டுமே ஓரளவுக்கு அப்படியே கன்சிஸ்டண்டா நல்ல உயரத்தை பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். பொருளாதார ரீதியாக நல்ல மேன்மையையும் ஏற்றத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வருமானம் சிறப்பு. நீங்க யாருக்கேனும் பணம் கொடுத்து வச்சிருந்தீங்க, அது வர வேண்டியது இருக்குன்னா அந்த பெண்டிங் பேமெண்ட்ஸ்லாம் இப்போ போய் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து கேளுங்க, வரக்கூடிய அமைப்பு. அதே போல உங்களுக்கு இயல்பாகவே கையில பணப்புழக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றது. இது ஜெனரல் ப்ரெடிக்ஷன் 10%. அப்படியே உங்க ஜாதகத்துக்கு வாங்க. யாருடைய ஜாதகப்படி 2ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ இப்ப செப்டம்பர் மாசத்துல ஓடுதோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் அது உறுதி செய்யப்பட்ட பலன். அதோட பர்சன்டேஜ் 60-70 அப்படி போயிடும். அப்ப உறுதியா கிடைக்கும், பணவரவு கிடைக்கும். ஆக இந்த மாதம் வருமானம் பணவரவுக்கான அமைப்பு மிக சிறப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு விஷயம். அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம், ஹெல்த். யாரெல்லாம் லாஸ்ட் கொஞ்ச நாளாவே உடல்நிலையில சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள், உடல்நிலை தொந்தரவுகளோடு நீடிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, பயணிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ,
அவர்களுக்கு இந்த காலகட்டம் உடல்நிலை தொந்தரவுகளிலிருந்து விடுதலை பிறக்கக்கூடிய காலகட்டம். தாராளமாக நீங்கள் அந்த ஆரோக்கியத்தை கவனிங்க. உடல்நிலையில தெம்பு கிடைச்சு ஆரோக்கியம் மேம்பட்டுடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க. யாருக்கு 1ஆம் இடம் அல்லது 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ நடந்து கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக ஆரோக்கியம் மேம்படும், கவலை வேண்டாம். சரிங்களா? அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில்ல ஒரு ஸ்டாண்டர்ட் 9-10 குடையவர்களினுடைய தொடர்பு இந்த மாதம் லக்னத்திலேயே உங்களுக்கு இருக்குங்க. அதனால தொழில்ல புகழ் பெறுவது, உத்தியோகத்துல பெயர் பெறுவது, உத்தியோகத்துல ப்ரமோஷன் அடுத்த கட்டத்துக்கு போகிறது, இந்த மாதிரியான அத்தனை அமைப்பும் இந்த காலகட்டத்துல சிறப்பாக உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அந்த விதத்தில் இந்த மாதம் ஒரு ஆகச்சிறந்த மேன்மையான மாதம். அப்படியே ஒரு ஜாதக தசாபுக்தியின் அடிப்படையில 9ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ யாருக்கு போகுதோ அவர்களுக்கு இந்த பலன் உறுதியா கிடைக்கும். ஆனா தசாபுக்தி தான் நிர்ணயிக்கும் யாருக்கு கிடைக்கும்ங்கிறது. இது கன்னி ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அந்த கன்னி ராசிக்காரர்கள் 100 பேர்ல எத்தனை பேருக்கு அது கிடைக்குங்கிறது தசாபுக்தி தான் தீர்மானிக்கும். அதன் அடிப்படையில 9ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ யாருக்கு போகுதோ அவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதான் அன்பர்கள் புரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது அவசியம். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் சகலத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு. திருமண அமைப்புகளும் கைகூடி வந்துடும். 2ஆம் இடம் 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்க ஜாதகப்படி நடக்குதுன்னா உறுதியா கைகூடி வந்துடும். சரிங்களா? அது ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக பணவரவு, உத்தியோகம், ப்ரமோஷன், திருமண அமைப்பு, ஆரோக்கியம் மேம்படுவது, குறிப்பா இந்த கடன் தொந்தரவெல்லாம் கூட ஓரளவுக்கு கட்டுக்குள் வருகின்ற அற்புதமான மாதம். உங்க ஜாதகப்படி 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போச்சுன்னா கடன் தொந்தரவுகளும் ஓரளவுக்கு மட்டுப்பட்டு நின்றோம். நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு ரேரா வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். தாராளமாக முயற்சிக்கலாம். ஆனால் லாங் டேர்ம் கிடையாது. ஒரு டெம்பரரியா கூட வெளிநாடு வெளிமாநிலம் அப்படி போயிட்டு வர்ற அமைப்பு கிடைக்கும், முயற்சிக்கலாம். உங்க ஜாதகப்படி 12ஆம் இடம் அல்லது 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போச்சுன்னா போதுமானது. அந்த வெளியிட முயற்சிகள் எல்லாம் நல்ல சக்சஸையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? சரி, இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு ஆகச்சிறந்த தெய்வ வழிபாடு இறைவி லக்ஷ்மி தாயார் வழிபாடு சாலச்சிறந்த மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அனைத்து கன்னிராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.